வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளான் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர்டெல் ஏர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன பிளான்னா, இதுக்கு முன்னாடி ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 மாதம் 5 மாதம் 1 வருஷம் பிளானு கொடுத்துருந்தாங்க. 3 மாதம் 5 மாதம் பிளான் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1000 ரூபா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் கட்டுற மாதிரி வரும். 1 வருஷம் பிளான் எடுத்தால் மட்டும்தான் 1000 ரூபா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 மாதம் பிளானு 4 மாதம் பிளானு, அதாவது 2 பிளான் தான் இருக்குது. 3 மாதம் பிளானு 4 மாதம் பிளானு பார்த்தீங்கன்னா 699 799 899, அதாவது 40 MBPS 100 MBPS 100 MBPS, அதாவது 899ல டிடிஹெச் ஒய்ஃபை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் 3 மாதம் 4 மாதத்தோட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அந்த கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 1000 ரூபாங்கிறது ஃப்ரீ வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் 699 ரூபா பிளானை 4 மாதம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 699 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட 4 மாதத்துக்கு வெறும் 3300 மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ஸோ 4 மாதத்தோட அமௌண்ட் 3300 கட்டினீங்கன்னா இன்ஸ்டலேஷன், ரவுட்டரு, செட்டப் பாக்ஸு, ஓடிடி, டிடிஹெச் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. 4 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு 4வது மாதம் முடிஞ்சு 5வது மாதம் தான் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸும் கூட நீங்கள் போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணக்கூடிய வாடிக்கையாளருக்கு ஏர்டெல் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு புது வைஃபை கனெக்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த 4 மாதம் 3 மாதங்கிற அமௌண்ட்டை எதையுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் உங்கள் போஸ்ட்பெய்ட் நம்பரை சொல்லி புது வைஃபை கனெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் போஸ்ட்பெய்ட் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு 699ங்கிற பிளானில் இருக்கிற வைஃபை கனெக்ஷன் வேணும்னா ஜஸ்ட் உங்கள் நம்பரை சொல்லி அந்த நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பருக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போஸ்ட்பெய்ட் பில் கூடயே இந்த வைஃபையோட பில்லும் ஆட் ஆகி வந்துடும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஸோ நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. உங்கள் பகுதியில் கனெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம புது வைஃபை கனெக்ஷன் எடுக்கலாம், இங்கே நார்மல் ஃபைபர் இருக்கா ஏர் ஃபைபர் இருக்கான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சில ஒரு வேளை உங்கள் லொக்கேஷனில் சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கினாலும் உங்கள் லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கே சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து உங்களுக்கு நான் அப்போவே வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி புது கனெக்ஷன் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நான் எங்கள் சைட்லேருந்து புக்கிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 3வது ஒரு அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் எடுத்துட்டோன்னா எங்களுக்கு என்னென்ன ஓடிடி கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு வைஃபை கனெக்ஷன் வாங்கினா என்னென்ன ஓடிடி தருவீங்கன்னு கேட்குறாங்க. மெயினான ஓடிடின்னு போயிட்டீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேங்கிற ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலாக அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட்ஸ்டார் காமனாக வந்துடும். இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேயில் என்னென்ன ஓடிடி கொடுத்துருக்காங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக காமிச்சுறேன். இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேக்குள்ள என்னென்ன ஓடிடி இருக்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. 3வது அப்டேட் என்ன பார்த்தோம்னா, வாடிக்கையாளர் வந்து வைஃபை கனெக்ஷன் வாங்கும்போது ஃப்ரீ ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு புது கனெக்ஷன் வாங்கினா எனக்கு என்னென்ன ஓடிடி கிடைக்கும்னு கேட்குறாங்க. மெயினான ஓடிடின்னு போயிட்டீங்கன்னா அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட்ஸ்டார்னு சொல்லி இந்த எப்போவுமே இந்த வர ஓடிடி வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஏர்டெல் சைட்லேருந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளே ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் இதை ப்ளே ஸ்டோரில் போய் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவியில் வந்து இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேங்கிறத வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஓடிடி கிடைக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி என்னென்ன ஓடிடி இருக்கு, என்னென்ன மூவிஸ்லாம் வருதுன்னு காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் புது படம் சரிங்களா. இந்த 2018
சல்யூட்டு இதெல்லாம் வந்து புது படங்கள் தான். இங்க பாருங்க பிரம்மயுகம் சொல்லி மம்மூட்டியோட படமெல்லாம் வந்திருக்கு. காமிச்சிடும் உங்களுக்கு கீழே என்னென்ன ஓடிடி வருதுங்க டோட்டலாக காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் சேனல்ஸ் சொல்லி வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டு, லைன்ஸ் கேட்டு, சோனி, ஆஹா, ஆப்பிள், ஆல்ட் பாலாஜி, ஃபேன் கோடு, பிளே பிக்ஸு, ஸ்டேஜு, ஹோச்சோ, மனோரமா, பின்ன வந்து கஞ்சா, எராஸ் நவ், அல்ட்ரா, ஷெமோரோ, ஃப்ளிக்ஸு, ஹங்காமா, டொகோபி, கிளிக்கு, ராஜ் டிஜிட்டல், எபிகானு, ஷார்ட்ஸு, டோலிவுட் பிளே சொல்லி அதில் மொத்தம் 20 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பஞ்சாபி, தமிழ்னு சொல்லி நமக்கு பிடிச்ச லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சன் நெக்ஸ்ட்டு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, பின்ன வூட்டு, சோனி லிவ்னு சொல்லி தனித்தனியாக ஓடிடி இருக்கும். பட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேல போயிட்டீங்கன்னா எல்லா ஓடிடி ஒரே பேக்லேயே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ராஜ் டிவி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ராஜ் டிவியில் பார்த்தீங்கன்னா ராஜ் டிவியில் பாரு அந்த 80s 90s புது படம் பழைய படம் எல்லாம் வந்துடும். பார்த்தீங்கன்னா வீரா இருக்குது, தில்லுமுள்ளு இருக்குது, தர்மத்தின் தலைவன் இருக்குது, தம்பிக்கு எந்த ஒரு நினைத்தாலே இனிக்கும். இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய படம். இப்போ இதை பாருங்க இதெல்லாம் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட்ல வராது பார்த்தா. ஆனால் நமக்கு எதில் வருது பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் டிஜிட்டல் ஓடிடியில் வருது. அப்புறம் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. ஏதாவது ஒரு பழைய படம் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா. பாருங்க பறக்கும் பாவையும் கூண்டி கிளின்னு இருக்குது. நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாட்ச் நவுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டி கிளிங்கிற படத்தை வந்து ப்ளே பண்றோம். வீட்டில் வயசானவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த ஓடிடி கொடுத்துருக்காங்க. ராஜ் டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி கொடுத்துருக்காங்க. நிறைய படம் இருக்கும் பாருங்க. கூண்டு கிளி, மதுரை வீரம், பணம் படைத்தவன், மாட்டுக்கார வேலைன்னு சொல்லி அதில் இருக்கும். பின்ன ராமன் அப்துல்லா, தேவராகம், மன்னன், எல்லாம் உன் கைராசி, அன்றிலிருந்து 60, சிங்கார வேலன், நம்மவர் சொல்லி நிறைய ஓடிடி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் எல்லாம் வருமா கேக்குறாங்க பாருங்க. கண்டிப்பா சன் நெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு பாருங்க. இப்போ சோனியோட இது ஓடிடி இருக்கு, லைன்ஸ் கேட் இருக்கு. லைன்ஸ் கேட்டுன்னு போயிட்டீங்கன்னா நீ ஹாலிவுட் மூவிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும் பாருங்க. அக்காடியன், லோகன் லக்கி, டி டெத், ஆர்த்தர் கிங்கு, பின்ன பார்த்தீங்கன்னா பிளட் மூனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ். இது எல்லாமே ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிறது என்னென்னா எல்லாமே வந்துடும் பாருங்க. ஜான் விக் சாப்டர் கூட இதில் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ளே ஆகும் பாருங்க. வாட்ச் டவுன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 4K டால்பி சப்போர்ட் எல்லாமே இருக்கு இதில் உங்களுக்கு. பார்த்தீங்களா லைன்ஸ் கேட் ப்ளே வந்து மேலே ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. மேலே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கேட்டுன்னு போட்டிருக்கு கார்னரில் பாருங்க. தெரியுதுங்களா. இது ஆக்சுவலாக அது வந்து ஹாலிவுட் மூவிஸ் இருக்கிற ஓடிடி. உங்களுக்கு அடுத்த ஓடிடி காமிச்சிடும் உங்களுக்கு. இதுல இன்னொரு பார்த்தீங்கன்னா சோனியில் பார்த்தீங்கன்னா இப்போ சன் நெக்ஸ்ட் இருக்கு, லைன்ஸ் கேட் இருக்கு, சோனி இருக்கு, ஆகா இருக்கு. இப்போ ஆகால இருக்கு என்னென்ன மூவிஸ் வருதுங்கிறது காமிச்சிடும் உங்களுக்கு பாருங்க. ஆகால வந்து ஹிந்தி, தமிழ் எல்லாமே வந்துடும். பகலறியான்னு, உயிர் தமிழுக்கு, ரசாவதி, இது எல்லா படமும் புது படம் என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்திருப்பாங்க. இந்த ரோமியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகா ஓடிடியில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி சோனியோட ஓடிடி பார்த்தோம்னா பாருங்க. சோனி கீழே என்னென்ன ஓடிடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கோ அதுவும் இதில் வந்துடும் கம்ப்ளீட்டா பாருங்க. சோனியோடது எல்லாமே வந்துடும். இப்போ சன் நெக்ஸ்ட் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. சன் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு படம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ரோக்ராம் எல்லாமே வந்துடும். சன் டிவியோட ப்ரோக்ராம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இங்க மூவிஸ் எங்க போச்சு பாருங்க. திருச்சிற்றம்பலம்னு ஒரு மூவியை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாட்ச் நவுன் கொடுத்துருக்கோம். வாட்ச் நவுன் கொடுத்தோம்னா திருச்சிற்றம்பலம் பாருங்க. பாத்தீங்களா இதுல வருது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா கம்ப்ளீட்டான எக்ஸிட் ஆயிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வந்து விலை கம்மி பண்ணதை பார்த்தோம். போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ண வாடிக்கையாளருக்கு வந்து புது கனெக்ஷன் எடுத்துக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேல என்னென்ன ஓடிடி வருங்கிறத எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புது கனெக்ஷன் ஏதாவது வேணும், இல்லை ஏர் ஃபைபரில் நார்மல் ஃபைபரில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். புது கனெக்ஷன் நாங்கள் புக் பண்ணி தந்துடுவோம். இல்லை உங்களுக்கு ப்ராட்பேண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குனால் டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பகுதியில் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.